கொஞ்ச நேரம் அப்படியே உண்டாதா? திருச்சி மாவட்டம் மணமேடு கிராமத்தைச் சேர்ந்த திருநாவுக்கரசுவின் 7 வயது மகள் கிருத்திகா. அந்த பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வரும் கிருத்திகா சம்பவத்தன்று மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்ததும் தனது தந்தையிடம் தின்பண்டம் வேண்டும் என்று கேட்டுள்ளார். திருநாவுக்கரசு 5 ரூபாய் நாணயத்தை கொடுத்து கடையில் தின்பண்டம் வாங்கிக் கொள்ளுமாறு கூறியுள்ளார். கடைக்கு சென்ற சிறுமி 5 ரூபாய் நாணயத்தை வாயில் போட்டு விளையாடியபடி நடந்து சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக நாணயத்தை சிறுமி விழுங்கியதாக கூறப்படுகிறது. மூச்சு திணறல் ஏற்பட்டதால் தனது தந்தையிடம் ஓடி வந்து நாணயத்தை விழுங்கிவிட்டதாக கூறியுள்ளார் சிறுமி கிருத்திகா. இதனால் பதறி துடித்த திருநாவுக்கரசு அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் நாணயத்தை எடுக்க முயன்றுள்ளார். ஆனால் தொண்டைக்குள் சிக்கிய நாணயம் மேலும் கீழே உள்ளே சென்று விட்டதாக கூறப்படுகிறது. சிறுமியை காப்பாற்ற உடனடியாக முசிறி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிறுமி கிருத்திகா அனுமதிக்கப்பட்டாள். அங்கு டாக்டர்கள் சிறுமிக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது உணவு குழாய் பகுதியில் நாணயம் செங்குத்தாக சிக்கி இருப்பதை கண்டறிந்தனர். சிறுமி மூச்சு திணறலால் அவதியுற்றதால் சர்ஜிக்கல் காஸ்ட்ரோ என்ட்ராலஜி துறை தலைவர் கண்ணன் தலைமையில் மருத்துவர்கள் கார்த்திகேயன், ராஜசேகர், சங்கர் ஆகியோர் அடங்கிய மருத்துவ குழு சிறுமியின் உணவு குழாயில் அடைபட்டு நின்ற நாணயத்தை நவீன முறையில் வெளியே எடுக்க திட்டமிட்டனர். அதன்படி நுண்ணிய கேமராவுடன் கூடிய கருவியை அவரது வாய் வழியாக தொண்டைக்குள் அனுப்பிய மருத்துவ குழு உணவு குழாயில் சிக்கிக் கொண்டிருந்த 5 ரூபாய் நாணயத்தை கவ்வி பிடித்து வெளியே கொண்டு வந்தது. அந்த நாணயத்தை வெளியே எடுத்த நிலையில் சிறுமி தற்போது நலமுடன் உள்ளார். பெற்றோர் சிறுவர் சிறுமிகளிடம் நாணயத்தை கொடுக்கும் போது வாயில் போட்டு விளையாடக்கூடாது என்று அறிவுறுத்தி அனுப்ப வேண்டும் என்று மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் கலைவேந்தன்.